மாநாட்டிற்கு விஜய் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதாவது யாருக்கெல்லாம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நாம் மாற்று சக்தி இல்லை, நாமே முதன்மை சக்தி அப்படின்னு விஜய் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனால் தவறாமல் நாம் எல்லோரும் மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். தாவேகா மாநாட்டிற்கு வருகிற தாவேகா தொண்டர்கள் ஊர்வலம் செல்லக்கூடாது, போக்குவரத்துக்கு நெரிசல் இடையூறுதல் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு காவல்துறை சார்பில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மணி 3 மணிக்குள்ள மாநாட்டிற்கு அனைவரும் வந்துவிட வேண்டும், எந்தெந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் வரீங்க அப்படின்ற இந்த விவரத்தையும் அந்த லிஸ்டையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. அதனால் இந்த மாநாடு பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் எந்த பிரச்சனையும் இந்த மாநாட்டில் ஏற்படாத அளவுக்கு நாம் இந்த மாநாட்டை செய்து முடித்து கொடுக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். தூய்மை பணியாளர்களை ஏன் விஜய் நேரில் சந்திக்கவில்லை? நேரில் வந்தால் கூட்டம் வந்துவிடும் என்றால் எதற்காக அரசியல் கட்சி, இது என்ன பேட்டர்ன் அப்படின்னே புரியவில்லை அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜயை விமர்சனம் செய்துள்ளார். மாணவர் சேர்க்கை இல்லை என்று சொல்லி 207 பள்ளிகளை மூடுவதா அப்படின்னு அன்புமணி அவர்கள் கேள்வி கேட்டுள்ளார். இதற்கு அன்பில் மகேஷ் அவர்கள், அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், அரசு பள்ளிகள் மூடப்படுவது முற்றிலும் தவறான கருத்து, தவறான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பள்ளிகள் மூடப்படாது, அதாவது சேர்க்கை அதிகரிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன, அதனால் அரசு பள்ளிகள் மூடப்படுவதாக சொன்ன தகவல்கள் பொய்யானது அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தேர்தலில் தோற்று செத்து சாம்பலானாலும் நாம் தமிழர் கட்சி தனித்தேதான் போட்டியிடும் அப்படின்னு சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். விஜய் அரசியலுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நாள் ஆகஸ்ட் 21 மதுரை மாநாடு. இந்த மாநாடு 50% பணிகள் நிறைவடைந்து விட்டன. மீதம் இருக்கக்கூடிய 50% பணிகள் மிக விரைவாக செயல்பட்டு வருகிறது. சுமார் 30 லட்சம் பேர் கூடக்கூடிய இந்த மாநாட்டை பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் அவர்கள்லாம் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா மதுரை மக்களுக்கு ஒரு திருவிழா போல இருக்க போகுது. இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் கூட்டணி கட்சி அறிவிப்பார் அப்படின்னு பல வதந்திகள் பரவிட்டு இருக்கு. பார்க்கலாம் இது உண்மையா பொய்யா அப்படின்றத ஆகஸ்ட் 21 விஜய் பேசின பேச்சுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த மாநாடு மதுரை மக்களுக்கு ஒரு திருவிழா போலதான் இருக்க போகுது. இந்த மாநாடு மதுரை மக்களுக்கு மட்டும்தான் திருவிழா கிடையாது, விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் தான் இது திருவிழாவாக இருக்க போகுது. வருகிற 26 தேர்தலுக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 21 நமக்கு அறிவிக்க போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் மாநாடு எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் திட்டங்கள் வைத்துள்ளார் அப்படின்றதையெல்லாம் பார்க்க போறோம். விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றியே தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கு. வீடு வீடாக கொண்டு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்று பலர் விமர்சனம் செய்திருந்தனர். ஆனால் இப்ப முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இதனால் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இது விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த தாய் மாணவர் திட்டம் இந்தியாவுக்கு முன்மாதிரி முயற்சியா இருக்க போகுது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் கொண்டுள்ளார்.